வணக்கம். நல்லா முதுகு எலும்போது ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷனுக்கு என்ன அப்படின்னா முதுகு எலும்பு தான் வலுவாகணும். அந்த முதுகு எலும்பே வலுவாகாது. அது ஒரே ஷேப்லேயே நீங்கள் வைக்கும்போது அது எப்படி பெண்டாகி இப்படி சைடாகி இதெல்லாம் வளையாது. கார்ப்பரேட் நிறுவனத்தோட இதுக்கு நீங்கள் அடிமையாயிடுறீங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா அவன் விளம்பரத்துக்காக சொல்லுவான், சாதாரண சளி பிடிச்சா நம்ம வீட்டில் கஷாயம் குடித்தா இப்போ நம்மளுக்கு லேசாக மூக்கொழுங்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுறது. அவன் என்ன பண்ணால் சளியை உரைய வச்சுருவான் இங்கிலீஷ் மருந்து கொடுத்து. அது மாதிரி இது ஒரு பெட்டு முறை. இப்போ என்னத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்களோ தெரில. குழந்தைங்க பெற்றுக்கிறதுலேயும் ஒரு நாகரீகத்தை கொண்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதை முற்றிலும் தவிர்க்கணும். குழந்தைங்களுக்கு இயற்கையாக ஒரு துண்டோ ஏதோ வச்சு பிடிக்கிறதா ஆரோக்கியம். அது நெளியணும் குழந்தை கையில் உட்காந்து. அப்போ தான் நீங்கள் மேலே போட்டு தோளில் சமைக்கும்போது இப்படி படுத்து கிடக்கும்போது முதுகு வளையும், உங்களோட ஹீட் அதுக்கு படும், அம்மாவோட உணர்வுகள் அது மூலமாக அதுக்கு புரியும், நம்ம ஹார்ட்டு துடிக்கும். இதில் தான் தொங்க போட்டிருப்போம் குழந்தை.